மாதவிடாய் காலத்துல உங்களுக்கு அதிகமா வயிறு வலிக்கா, சோர்வாவே இருக்கா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான். மாதவிடாய் காலத்துல பெண்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதிகமான கார டைஜஷனுக்கு கஷ்டப்படக்கூடிய உணவுகள், அதாவது நான்வெஜ், ஆயில், சால்ட் அதிகமா எடுத்துக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, இதெல்லாம் நம்ம தவிர்த்துடணும், செய்யக்கூடாது. ஜில்லுன்னு சாப்பிடுறதையும் குறைச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மூவ்மெண்ட் நம்ம பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னா, படுத்தே இருப்பாங்க சிலர், அப்படிலாம் இருக்க வேண்டாம். ரொம்ப டயர்டா என்னால முடியவே இல்லை அப்படிங்கிறவங்க படுத்துக்கலாம். ஆனா மைல்டா இருக்கிறவங்க எல்லாம் படுத்தே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதற்கான சின்ன சின்ன யோகா முறைகள், அதாவது இடுப்பு பலப்படுறதுக்கு உள்ள எக்ஸசைஸ பண்ணணும். இவங்க சாப்பிடாம இருக்கவே கூடாது, அதை கண்டிப்பா தவிர்த்துடணும். கண்டிப்பாக உணவு எடுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான மாதவிடாய் சமயத்துல வெஜினல் ஏரியாவை அடிக்கடி வாஷ் பண்ணி சுத்தமா வச்சுக்கிடணும். அது லைட் லூக் வார்ம் வாட்டர்ல கழுவி சுத்தமா வச்சுக்கிடணும். அப்புறமா இந்த பேடை 4 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் மாத்தாம இருக்கவே கூடாது, மாத்திரணும் கண்டிப்பாக. அந்த இன்னர் வியர் உடைகளை கண்டிப்பாக வெயிலில் போட்டு பயன்படுத்த வேண்டும். வெயிலில் இல்லாம நிழலில் உணர்த்தியதை நம்ம பயன்படுத்த கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாதவை. பெண்கள் மாதவிடாய் நேரத்துல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, சில நேரங்கள்ல இவங்களுக்கு வயிறு உப்பிசமா இருக்கும், வயிறு வலி அதிகமாக ஏற்படும். அப்ப இவங்க என்ன பண்ணணும், சுக்கு, சீரகம், ஓமம் இது மாதிரியான கலந்து நல்லா வேக வைத்து ட்ரிங்க், இளம் சூடான தண்ணி இது மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் அந்த உப்பிசத்தை குறைச்சிரும். உடலை உஷ்ணப்படுத்தக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிடணும். கொஞ்சமா புட்டு எடுத்துக்கிடலாம், பழ வகைகள்ல நல்ல மாதுளம்பழம் எடுத்துக்கிடலாம், நல்ல சூப்பு வகைகள் நிறைய எடுத்துக்கிடலாம். அதாவது மைல்டான மந்தத்தை ஏற்படுத்தாத உணவுகள். உப்பு கூட மாதவிடாய் நேரத்துல கம்மியா தான் நம்ம எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான இரும்பு சத்து உள்ள உணவுகள் நம்ம எடுத்துக்கிடணும். அதுல மாதவிடாய் சமயத்துல நல்ல உளுந்தங்களி எடுத்துக்கிடலாம், நல்ல வெந்தய களிகள் எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி சமயத்துல கண்டிப்பாக எள் உருண்டைகள், அதாவது எள் கருப்பட்டி கலந்து எள் உருண்டைகளை எடுத்துக்கிடணும். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எளிதாகவே கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படும்.